வணக்கம் மக்களே. இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதை நம்ம வெறும் செய்தியாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி. இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வழக்கு தொடுத்ததுக்கான காரணம் என்ன? வழக்கு தொடுத்தவர் யார்? வழக்கு போட சொன்னது யார்? கோர்ட்டு அனுமதி கொடுத்த பிறகும் எதற்காக தமிழக அரசு அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்கலை? எதற்காக கோயிலை சுற்றி 144 போட்டாங்க? அப்படின்ற பல கேள்வி இருக்கலாம் மக்களே. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியல் தமிழக அரசியலை எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர போகுது, அது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் விகேஎஸ் பாண்டி. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பழங்கால முறைப்படி இந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கு கொடுக்குறாரு. அந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தாராளமாக நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம், அந்த பழங்கால தீபத்தூணில் போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தமிழக அரசு இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால CISF அதிகாரிகளை ஒரு 4 பேர் நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு 9 பேர் அப்படின்னு போய் நீங்கள் மலை மேலே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டு அனுமதி கொடுக்குது. கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகும் தமிழக அரசு தீபம் ஏற்ற அனுமதிக்காமல் அங்கே காவல்துறையை குவிச்சு அந்த கோயிலை சுற்றி 144 போடுறாங்க. எதற்காக 144 போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா மக்களே. இந்த கேள்விக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வழக்கை தொடுத்தவரோட பெயர் ராம ரவிக்குமார். இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இந்து ஆக்டிவிஸ்ட். இவர் அவரோட முருக பக்தராக முன்னிறுத்திக்கிறார். இவர் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு. என்னன்னு தொடுத்திருக்காருன்னா, பழங்கால முறைப்படி அந்த மலையின் உச்சி மேல் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வேணும் அப்படின்னு. அப்போ பழங்கால முறைப்படி தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வேணும் அப்படின்னா கடந்த வருடம் எங்கே தீபம் ஏற்றினாங்க, அதுக்கு முந்தின வருடம் அப்படின்றத விஷயம் நமக்கு தெரியணும்ல. அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 1990க்கு பிறகு அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற பழக்கம் கிடையாது. இது தொடர்பாக அப்பையும் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. 1996லையும், அதாவது தர்காக்கு அருகில் தீபம் ஏற்றுறது ஆகம முறைப்படி சிறந்ததாக இருக்காது, அதனால் நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு வழக்கு 2014லையும் தொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நீங்கள் தர்காவிலேருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றிக்கோங்க, அதை எங்கே நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத கோயில் நிர்வாகமே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு 1996 ஒரு தீர்ப்பும் 2014 ஒரு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய பழங்கால தீபத்தூணில் தீபம் ஏற்றும் பழக்கம் கிடையாது. இப்போ அந்த பழங்கால தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஆக்டிவிஸ்ட், இந்து ஆக்டிவிஸ்ட் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருக்காரு. சரி, எதற்காக இவர் இந்த வழக்கை கொடுத்தாரு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையா இது? மக்களோட இங்கே பழைய பழங்கால முறைப்படி அந்த மலை உச்சியில் இருக்க தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் மக்கள் போராட்டம் வச்சாங்களா, கோரிக்கை வச்சாங்களா, போர்க்குடி தூக்குனாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இது இந்த ஒரு தனிநபருடைய விருப்பம். அவர் அதுக்கான பொதுநல வழக்கை தொடுக்கிறார். இந்த விசாரித்த நீதிபதி அவர்களும் அனுமதியும் கொடுத்துட்டாரு. இந்த வழக்கை தொடுத்தவர் யார்? எதற்காக இத்தனை வருஷம், ஏன்னா வருஷம் கார்த்திகை தீபம் வருது, எதற்காக இந்த வருஷம் இந்த வழக்கை தொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு இந்து ஆக்டிவிஸ்ட், இவர் ஒரு முருக பக்தராக முன்னிறுத்திக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் இவர் இந்து மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலராக இருக்கார். ஓகேங்களா? அந்த கட்சி என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழகத்தில் பிஜேபிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி தான் இந்த இந்து மக்கள் கட்சி. அதாவது உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், இந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, முழுக்க இந்துக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு முழக்கங்கள் கொடுக்கிறது. இதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி யாருன்னா பிஜேபி. ஓகேங்களா? அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி, இந்த தீபம் ஏற்றணுன்ற பிரச்சனைக்கு முன்னாடி முழு காரணமாக இருக்கக்கூடியது பிஜேபி. என்னப்பா சம்பந்தமே இல்லாமல் முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காரணம் இருக்குது, டீட்டெயிலாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 34 வருஷமாக இங்கே தீபத்தூணில் இந்த பழங்கால முறைப்படி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்படுது. அப்போ இத்தனை வருஷம் இல்லாமல் எதற்காக இப்போ இந்த வழக்கு தொடுக்கப்படுது, இங்கே ஒரு பிரச்சனை கிளப்பப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் தேர்தல். இந்த தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டால் தங்களோட வாக்கு வங்கி, இந்துக்களுடைய வாக்கு வங்கியை முழுசாக நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பிஜேபி நம்புகிறாங்க.
ஏன்னா இதை போன வருஷம் நினச்சிருந்தா போன வருஷம் இந்த வழக்கு தொடுத்திருக்கலாம், 2023 தொடுத்திருக்கலாம், 21 தேர்தலுக்கு முன்னாடி தொடுத்திருக்கலாம். ஆனால் அப்போ வழக்கு தொடுத்திருந்தால் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது பிஜேபியோட கூட்டணி கட்சி. அப்போ அது அவங்களுக்கு பலன் தராது. அதனால் தேர்தல் சமயத்தில் இன்னும் 4 மாதம் இருக்குது, இதை வந்து நம்ம தேர்தலுக்கு ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கலாம்ன்ற நோக்கத்தோடு தான் பிஜேபி இந்த காய் நகரத்தில் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க நினைச்ச மாதிரி அனுமதி கிடைச்சிருந்தால், அனுமதியும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த அனுமதி கிடைச்சபடி இவங்க போய் அந்த பழங்கால முறைப்படி தீபத்தின் உச்சியில் தீபம் ஏற்றி இருந்தால் அது இவங்களுக்கான கிரெடிட்ஸ். அதை சொல்லியே இந்து மக்களோட முழுமையான ஓட்டுகளை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஒரு எண்ணமாக இருக்கு. ஆனால் இந்த பழங்கால தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது. அதில் மக்களோட கருத்துகளும் கிடையாது. எங்களுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்றினா போதும். அது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்றணும் கிடையாது. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றினாலும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது அந்த மக்களோட மனநிலையாக இருக்குது. அப்போ இந்த தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடி பிஜேபி ஒரு மத அரசியலை முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அதோட ஆரம்பமாக தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அதோட முடிவு தான் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கான அனுமதி பெறப்பட்டது. ஒன்று. இப்போ இந்த பக்கம் வரும், எதற்காக நீதிமன்றமே அனுமதி கொடுத்த பிறகும் திமுக அங்கே தீபம் ஏற்ற அனுமதி மறுத்தாங்க? எதற்காக 144 போட்டாங்க அப்படின்னா, இந்த பிஜேபியோட பிளான் என்னங்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு அரசியலே ஊறி போன ஒரு 75 வருஷம் பழமையான ஒரு கட்சி. அப்போ பிஜேபியோட பிளான் தெரிஞ்சு இந்த தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற விட்டுட்டோம் அப்படின்னா பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி நம்ம தோற்ற மாதிரி. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலுமே மலை உச்சியில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் நீதிபதி அனுமதி கொடுத்த பிறகும் நீதிபதின்ற அவமதிப்பு வழக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்காமல் 144 போட்டது ஒன்று. இன்னொன்று, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்புக்காரன் நாங்கள் இருக்கோம், அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது, நாங்கள் அரணா இருப்போம் அப்படின்னு திமுக அவங்கள முன்னிறுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. இதன் மூலயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு எல்லாமே முழுவதும் சிதறாமல் அவங்களுக்கே வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஓகே, இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எதுவும் போராட்டம் பண்ணாங்களா, போர்க்கொடி தூக்குனாங்களா, எதிர்ப்பு தெரிவித்தாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு முஸ்லீம் அமைப்பு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுவும் ரொம்ப தீவிரமான முறையில் கிடையாது. அப்போ நீதிபதி அனுமதி கொடுத்த பிறகு அங்கே தீபம் ஏற்ற விட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அங்கே தீபம் ஏற்றினா போதும், அந்த தீபம் எங்கே ஏற்றணுங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த தீபம் ஏற்ற விட்டிருந்தால் இது ஒரு செய்தியாக, அந்த முஸ்லீம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இது ஒரு செய்தியாக கடந்து போயிருக்கும். பிறகு அதற்கான அப்பீல் பண்ணியிருக்கலாம், அதற்கான தீர்வுகள் பின்னாடி கிடைச்சிருக்கும். இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான அவசியம் இருந்திருக்காது. இங்கே தீபம் ஏற்றியே தீரணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அரசியல். நீ தீபம் ஏற்றின நீ ஜெயிச்ச மாதிரியும் நான் உன்னை ஜெயிக்க மாட்டேன், என்னோட சிறுபான்மை மக்களை நான் வந்து முன்னெடுத்து காப்பாற்றுற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்கு இதை நான் பயன்படுத்திங்க அப்படின்னு திமுக தெரிஞ்சோ தெரியாமையோ அதுவும் மத அரசியலுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்த பிஜேபியும் திமுகவும் பண்ணக்கூடிய மத அரசியலில் தான் இந்த திருப்பரங்குன்றம் தீபம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதற்காக திமுகக்கும் இதுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இத்தனை வருடம் காலம் இல்லாமல் 2024 திமுக ஆட்சியில் திமுக எம்பியால தான் இந்த முதலாக திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவுகள் கொண்டு போறாங்க, மலை மீது உட்காந்து அசைவ உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்ற பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதும் இந்த திமுக அரசு தான். அப்போ இரண்டு கட்சிகளோட மத வெறி, நான் இந்து மக்களுக்காக போராடுறேன், நான் அவங்களுக்கு தீபத்தை முன்னெடுத்து கொண்டு வந்து மேலே ஏற்றி அவங்களோட ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சி, நீ தீபம் ஏற்றிட்டா நீ வெற்றி பெற்ற மாதிரி நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், தீபம் ஏற்ற விட மாட்டேன், அதே நேரத்தில் அதை பயன்படுத்தி அந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் எல்லாமே நான் அரணா இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய ஓட்டுகளையும் நான் எடுத்துக்க பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக கட்சி, இந்த ரெண்டு கட்சியும் பண்ணக்கூடிய மதவாத அரசியலோட விளைவு தான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் மக்களே. நீங்கள் சொல்லுங்கள், இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் முக்கிய காரணம் யார்? பிஜேபியா, இல்லை அந்த பிரச்சனையை அணைய விடாமல் கொழுந்து விட்டு எரிய வச்ச திமுகவா? ஆரம்பித்த பிஜேபியா, அதை அணைய விடாமல் கொழுந்து விட்டு எரிய விட்ட திமுகவா? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நிறைய அரசியல் பேசுவோம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோக்கள் உடனே அவங்களை வந்து சேரும்.